ஹஸ்பண்ட் தனியா இருப்பாங்க, ஒய்ஃப் தனியா இருப்பாங்க ஃபார் 6 months or a year. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல when they meet அவங்க 3-4 months தான் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் செப்பரேட்டட் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல we cannot take them as infertility. அதை இன்ஃபர்டிலிட்டின்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ரெகுலரா அன்ப்ரொடெக்டட் காய்டஸ் ஃபார் 1 year இருந்தால் மட்டும்தான், அப்போ அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி இன்ஃபர்டிலிட்டி, நாட் அதர் கேசஸ். ஓகே, இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ராட், ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காங்க இல்லை ஒய்ஃப் அப்ராட்ல இருக்காங்க, 3-4 months தான் நாங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்றவங்கெல்லாம் தட் இஸ் நாட் இன்ஃபர்டிலிட்டி, ரைட்? அண்ட் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் அதில் 2 டைப்ஸ் இருக்கு, ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ப்ரைமரி அப்படின்றது கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகுறதுலேயே ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றது ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னும், செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேபி இருப்பாங்க பட் கான்சிக்யூட்டிவ் அடுத்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு அதில் கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், இல்லை டைம் ஆகும். செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிறதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கன்சிடர்ட் டு பி செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்லைடை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைடில் பார்க்குறது தான் திஸ் இஸ் ஹவு த எக் ஃபர்டிலைஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் ஃபர்டிலைஸ் ஆகி தான் the day 24 லுக்ஸ் லைக் எக்ஸாக்ட்லி திஸ். இந்த மாதிரி தான் ஒரு பேபி நமக்கு எம்ப்ரியோவா டெவலப் ஆகிறது இந்த சைக்கிளில் தான், ரைட்? ஸோ ஃபேக்டர் எசென்ஷியல் ஃபார் நேச்சுரல் கன்செப்ஷன். நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எசென்ஷியலாக வேணும், அத்தியாவசியமாக தேவை அப்படின்றது தான் இந்த பிபிடியில், இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக மேல் அண்ட் ஃபீமேல் 2 விஷயங்களையுமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் போத். இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறப்போ ஒய்ஃபை மட்டும் நம்ம கவுன்சிலிங் பண்ணி ஒய்ஃப்க்கு மட்டும் ப்ராடக்ட் கொடுக்கறது நல்லது கிடையாது. ஹஸ்பண்டை மட்டும் கவுன்சிலிங் பண்ணி ஹஸ்பண்ட்ஸ்க்கு மட்டும் ப்ராடக்ட் கொடுக்கறதும் நல்லது கிடையாது. ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் நமக்கு வராது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறப்போ எய்தர் யாராவது ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருந்தாலும், ஹஸ்பண்ட்க்கு தான் ப்ராப்ளம் இல்லை ஒய்ஃப்க்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தாலும், 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டுகெதர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறப்போ ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் நேச்சுரல் கன்செப்ஷன் 2 பேருக்குமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் கிவிங் ப்ராடக்ட் ஃபார் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரைட்டா? ஸோ மேல்ஸில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எசென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னா, ஹெல்தி ஸ்பெர்ம் இருக்கணும், மொட்டைல் ஸ்பெர்ம் இருக்கணும், அண்ட் ஸ்பெர்ம் ஷுட் ஃபர்டிலைஸ் த oocyte. அதாவது கருமுட்டையோடு சேர்றப்போ அது ப்ராப்பராக அங்கே கருமுட்டையை பாஸ் த்ரூ ஆகி நமக்கு அங்கே ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது ஆம்பியூலால நடக்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் தான் அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஹெல்த்தி ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஹெல்தி ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள். அது லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸாக இருக்கலாம், நம்ம ஸ்லீப் ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகிறது இருக்கலாம், தெர்மல் ஃபேக்டர் இருக்கலாம். தெர்மல் ஃபேக்டர் அப்படின்னா பாடி ஹீட் ஆகிற மாதிரியான வேலைகள் அதிகம் செய்கிறது, லைக் சிவில் ஒர்க்ஸ், சைட் ஒர்க்ஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் பண்ணுறது, அதிக நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது, ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமல், உறக்கம் இல்லாமல், பாடிக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் இல்லை நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கப்போ பாடி வில் ஹாவ் ஸ்ட்ரெஸ், தெர்மல் ஃபேக்டர் இஷ்யூ அண்ட் டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஃபேக்டர் இஷ்யூ. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா ஸ்பெர்மோட கவுண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஹெல்தி ஸ்பெர்ம்ஸ் இல்லாமல் ஸ்பெர்மோட ஹெல்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணும். 2வது, ஹெல்தி ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா ஹெட், நெக் அண்ட் டெயில் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். தென் மூவிங் ஓ டு தி செகண்ட் பாயிண்ட், மொட்டைல் ஸ்பெர்ம். மொட்டைல் ஸ்பெர்ம் அப்படின்றது ஒரு ஸ்பெர்ம் யூட்ரஸ்க்குள்ள என்டர் ஆன பிறகு இட் ஷுட் ரீச் த எக். ஓகேவா? அது ஈஸியாக ஸ்விம் பண்ணி போகணும். ஸ்விம் பண்ணக்கூடிய தன்மை எப்போ இருக்கும் அப்படின்னா ஹெட், நெக் அண்ட் டெயில் டிஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருக்கிறப்போ அண்ட் டோட்டல் கவுண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்றது
more than 12 million, at least 20, sorry, 2 million, more than 2 million or 20 million sperms இருக்கிறப்போ the motile sperm அப்படின்றது healthy sperm will have a motile sperms. ஓகேவா? டோட்டல் கவுண்ட் அஃபெக்ட் ஆச்சுனாலும் அதில் ப்ராப்ளம். டோட்டல் கவுண்ட் நிறைய இருக்கு, பட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸுக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இங்கே அது கன்சிடர் பண்ண முடியாது. நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ அந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தென் மூவிங் ஆன் டு த ஃபீமேல் இஷ்யூ, that is issues that affect the female fertility. Okay, so first and foremost thing, regular periods இருக்கணும். essential. Regular periods அப்படின்னு சொல்றப்போ 21 to 28 days intervals குள்ள வருது, it's considered to be regular. 21 நாள்ல இருந்து 28 நாளைக்குள்ள periods வரணும் ஒவ்வொரு தடவையும். அண்ட் அப்படி வரக்கூடிய periods should long for 3 to 5 days. 3 to 5 days. 3 to 5 days is normal. 3 நாளுக்கு குறைவா வரதும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அங்கே அவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். இல்லை 5 நாளுக்கு அதிகமாக வருது, 7 நாளுக்கு அதிகமாக வருது அப்படின்ற கேசஸ்லையும் மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். ப்ராப்பரான கவுன்சிலிங் வேணும் அண்ட் ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். ரைட். அதர் தென் திஸ் இட்ஸ் நார்மல். 3 to 5 days வருது, 21 to 28 days இன்டர்வெல்குள்ளே வருது, இட்ஸ் கன்சிடர் டு பி ரெகுலர் பீரியட்ஸ். ரெகுலர் பீரியட் இருக்கணும். டியூபல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இதில் டவுட்ஸ் இருந்ததுனால ஐ எம் ஆடிங் திஸ் பிக்சர் ஹியர். ஸோ இது வரைக்கும் பிபிடி கவனிக்காதவங்க தயவு செஞ்சு பிபிடி கவனிங்க. நீங்கள் மொபைலில் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிபிடி ரொம்ப சின்ன ஸ்லைடாக தெரியும். அதை டச் பண்ணுறப்போ பிபிடி மேக்ஸிமம் சைஸ்க்கு வந்துடும். ஸோ தட் யூ கேன் see கிளியர்லி. என்னோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டா போதும். ரைட். ஸோ டியூபல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறப்போ திஸ் இஸ் த டியூப். யூட்ரஸ் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, கை மாதிரி பாஸ் ஆன் ஆயிருக்கிறது இது டியூப். இதை தான் நம்ம டியூப்னு சொல்லுவோம், ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் ஓவரி. ஓகே, இங்கே பேக் மாதிரி தெரியறது இட்ஸ் ஓவரி. ஓவரிக்குள்ளே தான் நமக்கு எக் ப்ரொடக்ஷன் ஆனது வரும். ப்ரொடியூஸ் ஆன பிறகு ஓவுலேஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஸ்பெர்ம்ஸ் இங்கே வந்து எக்குக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆன பிறகு ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேஜஸாக நடக்க 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 அந்த செல் ஹேஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் அ யூட்ரைன் கேவிட்டி. யூட்ரைன் கேவிட்டியை நோக்கி அந்த செல்லானது மூவ் ஆகணும். இங்கே தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கணும். யூட்ரைன் கேவிட்டியில் இம்ப்ளான்டேஷன் நடக்கணும். சப்போஸ் இந்த டியூபுக்குள்ளேயே இம்ப்ளான்ட் ஆகி அது டெவலப் ஆயிடுச்சுன்னாலும் அங்கே ப்ராப்ளம் ஆகும். ஸோ தட் இஸ் கால் டியூபல் ஃபேக்டர். ஓகே, இதுதான் டியூபல் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே டியூப்லேயே கருத்தரிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த டியூபில் அடைப்புகள் ஏதாவது இருந்து நீர் ஏதாவது சேர்ந்துருக்கு இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகியிருக்கு அப்படின்னாலும் அதை டியூபல் ஃபேக்டர் இஷ்யூஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மூணாவது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எம்ப்ரியோ யூட்ரின் கேவிட்டிக்கு ரீச் ஆகணும். எண்டோமெட்ரியம் அப்படின்றது திக்கா கரெக்டான திக்னஸ்ல இருக்கணும். எண்டோமெட்ரியம் இஸ் நத்திங் பட் ஒரு இன்சைட் லேயர் மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி நமக்கு நேச்சுரலா இருக்கும். நார்மலி 11 mm அது இருக்கணும். 8 mmல இருந்து 11 mm வரைக்கும் இருக்கலாம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டவங்க. இது ரிலேட்டடாக எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க அப்படின்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ 8 to 11 mm இஸ் நார்மல். ஓகே, ஸோ 11 mmக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஓவர் ப்ளீடிங் ஆகும். 8 mmக்கு குறைவாக இருந்ததுனாலும் நமக்கு ப்ராப்பராக ப்ளீடிங் அப்படின்றது இருக்காது. ப்ளீடிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆனது வரும். ஓகே, ஸோ இங்கே எண்டோமெட்ரியம் ஏன் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க? ஒன்ஸ் உங்களோட எக்கு இம்ப்ளான்ட் ஆனதும் இதே எண்டோமெட்ரியம் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் லேயராக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டே கரெக்டான ஹெல்த்தியான லெவலில் நமக்கு மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்றப்போ குழந்தை தரிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். குழந்தை டெவலப் ஆகிறதுக்கு, ஃபீட்டஸ் டெவலப் ஆகிறதுக்கு ப்ரொடெக்டிவ் லேயராக அது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். சப்போஸ் ஃபஸ்ட்டே நமக்கு இந்த எண்டோமெட்ரியம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு என்னதான் இங்கே இம்ப்ளான்ட் ஆனாலும் எண்டோமெட்ரியம் திக்னஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ அது டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்துடும்.
ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஆண்களில் ஸ்பெர்ம் கவுண்ட்டு, ஹெல்தி ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும், டெஸ்டோஸ்டிரோன் லெவல் நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு வேற எந்த மாதிரியான ஹேபிச்சுவல் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்காக ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, டியூபல் ஃபேக்டர்ஸ் நிறைய ஹெல்தியான டியூப்ஸ் இருக்கிறது, அண்ட் யூட்ரின் கேவிட்டியில் எக் இம்ப்ளான்ட் ஆகிறது, இது எல்லாமே கன்சிடர் டு பி எசென்ஷியல் திங் டு ஹாவ் அ நேச்சுரல் கன்செப்ஷன். நேச்சுரல் கன்செப்ஷனா நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். வேணுன்றவங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ கேன் கிளியர்லி எக்ஸ்பிளைன், ரைட்? ஸோ காசஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, இதுவும் மேல் அண்ட் ஃபீமேல் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கம்மிங் ஆன் டு த மேல், ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டு. ஸ்பெர்ம் கவுண்ட்டில் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஹேபிட்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், நம்ம தான் ஸ்மோக் பண்ணணும்னு இல்லை, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கும் ரீசனாக இருக்கலாம், அண்ட் ஸ்ட்ரெஸ் ரீசனாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயம் லைக் ஏற்கனவே எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏற்கனவே எனக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் வேற ஏதாவது இருந்தாலும் அது நம்மளோட செக்ஷுவல் ஹெல்த்தை பாதிக்கும், போத் மேல் அண்ட் ஃபீமேல். பட் மேலுக்கு தாக்கம் அதிகமாகவே இருக்கும், ரைட்? ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஜெனிட்டல் ட்ராக்ட், அது அனட்டாமிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ போத் நம்ம சைக்கலாஜிக்கல் எஃபெக்டும் இங்கே கன்சிடர் பண்ணணும். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒரு மியூச்சுவலான ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதப்போ கூட மென்ஸுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. அண்ட் தட் இஸ் ஆல்சோ அவுட்கம் ஆஃப் அ நியூ ஸ்டடி. ஏன்னா நமக்கு விருப்பப்பட்ட லைஃப் இல்லை, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, எனக்கு இந்த பார்ட்னர்கிட்ட அவ்வளோ மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றப்ப கூட போத் மேல் அண்ட் ஃபீமேல் who are in the relationship, married relationship, can develop erectile dysfunction. ஓகேவா? அது அவங்களுக்கு உடம்புல பேத்தாலஜிக்கலாக தான் வரணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் ஆஃப் திஸ் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், நமக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னாலேயே இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு வரலாம், ரைஸ் ஆகலாம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் மொபிலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பெர்ம். இது எல்லாம் நடக்கிறது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரீசன் அண்ட் அதர் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஓகே, இது மேல்ஸுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ அண்ட் கன்சிடர் பண்ண வேண்டிய காசஸ் அதர் தென் ஹேபிட்ஸ். ஃபீமேல்ஸுக்கு பார்த்தோம்னா ஏஜ், ஹார்மோன் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் ஆன் ஓவுலேஷன், ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபீமேல்ஸ் ஃபர்டிலிட்டி அப்படின்னு பேசுகிறப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ அங்கே ஹார்மோன் தான் ரொம்ப அதிகம் ரோல் ப்ளே பண்ணும். பிகாஸ் ப்ரொஜெஸ்ட்ரான், எஸ்ட்ரோஜன், அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதோட ரிதமிக் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ everything is about hormonal secretions, hormonal well-being when we are talking about female fertility. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் ஃபேக்டர் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நமக்கு கருமுட்டைகள் அப்படின்றது இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஓவரியன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஃபீமேல்ஸுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு தான் கருமுட்டைகள் அப்படின்றது இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் ஒவ்வொரு அளவு தான் கருமுட்டைகள் அப்படின்றது அவங்களோட ஓவரியன் ரிசர்வில் இருக்கும். ஸோ வாழ்நாள் முழுக்க அது ஒவ்வொரு ஸ்டேஜில் அது டெவலப் ஆகும். ஒவ்வொரு ஏஜ் வரைக்கும் அது நமக்கு அதோட ரிலீஸ் ஆகிறது, அது மெச்சூர் ஆகிறது, டெவலப் ஆகிறது. அதுக்கப்புறம் அந்த ஓவரியன் ரிசர்வ் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப தான் நமக்கு இந்த மெனோபாஸ் அப்படின்றது ஆகிறது. திஸ் இஸ் நார்மலி நடக்கக்கூடிய ஃபிசியலாஜிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு. சப்போஸ் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஏர்லியாகவே பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறது. ரொம்ப ஏர்லியா அப்படின்றப்ப எத்தனை வயசு? எனி கெஸஸ்?
ரொம்ப ஏர்லியா பியூபர்ட்டி அட்டைன் பண்றதுன்னா எத்தனை வயசு? ரொம்ப ஏர்லி பியூபர்ட்டி அப்படின்னா 8 வயசு 9 வயசுலயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறது. பெண் குழந்தைகள் 8 வயசு 9 வயசுலலாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்றப்போ தட் இஸ் நாட் அ ரைட் ஏஜ் டு அட்டைன் பியூபர்ட்டி. அந்த அளவுக்கு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க பிசியோலாஜிக்கலா ரெடி ஆகியிருக்க மாட்டாங்க. அந்த ஏஜில் டியூ டு ஹேபிட்ஸ், டியூ டு த சரௌண்டிங்ஸ் தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட், டியூ டு என்ன சொல்றது செரிப்ரல் growth, அவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, அவங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் டு ஆகிறது, நிறைய விஷயங்கள் பார்த்து ரொம்ப ஏர்லியாவே சில விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜில் நடக்கிறப்போ. அண்ட் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அளவுக்கு அதிகமாக சுகர் எடுத்துக்கிறது, அளவுக்கு அதிகமாக சால்ட் கன்சப்ஷன் எடுத்துக்கிறது, ஃபேட் அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ரீசன் ஃபார் ஏர்லி பியூபர்ட்டி. ரொம்ப சின்ன வயசுலேயே ஹார்மோனல் செக்ரீஷன் அப்படின்றது தூண்டப்பட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. 13 வயசு அப்படின்றது நார்மல். 13 வயசு 16 வயசு அப்படின்றது இட்ஸ் கன்சிடர் டு பி நார்மல். பட் இப்போ இட்ஸ் கெட்டிங் லோ அண்ட் லோ. 8 வயசு 6 வயசுலலாம் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது இட்ஸ் நாட் அ நார்மல் திங். ஸோ அந்த மாதிரி ஏஜில் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறப்போ என்ன ஆயிடுது? ஈவென்ச்சுவலி தே ஆர் facing ovarian reserve problem in their early 30s, early 40s. ஏர்லி 30ஸ்ல ஏர்லி 40ஸ்ல அவங்களுக்கு செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிறதுலையோ இல்லை லேட் மேரேஜில் ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகிறதுலையோ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது பிகாஸ் ஆஃப் ஏர்லி பியூபர்ட்டி. ஓகே, இது இப்போ நம்ம வெளியே நிறைய பேசுகிறோம். பட் இந்த டேமேஜ் அப்படின்றது 2000லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சொல்லப்போனால் 1995ல இருந்தே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏற்கனவே. பட் இப்போ நம்ம இதை பற்றி நிறைய பேசுகிறோம். ஏன்னா இப்போ 30+ அப்படின்றவங்க மோஸ்ட்லி 90s தான் பிறந்திருப்பாங்க. கரெக்டா? இப்போ 35ல இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓவரியன் ரிசர்வ் ரொம்ப குறைவா இருக்கிறது, இல்லை எக்கு குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது, எக்கோட அளவு வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய 30+ விமென்ஸுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ இதோட டேமேஜ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து இது வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம் டு ஹாவ் அ அவேர்னஸ் அபவுட் இட். உங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம என்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம், அவங்க என்னென்ன விஷயங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க, என்னென்ன விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஓகே, அண்ட் டயட் என்ன மாதிரியான டயட் நம்ம பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி என்ன மாதிரியான டயட் கொடுக்குறோம், அது அவங்களோட ஏஜுக்கு கரெக்டாக இருக்கா, அவங்களோட வயசுக்கு தேவையான நியூட்ரிஷியஸ் கிடைக்குதா ப்ராப்பரா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுக்கறது நல்லது. பிகாஸ் ஆஃப் நியூட்ரிஷன் தானே, நல்லது தானேன்னு அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதும் அங்கே ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும் இன் ஃபியூச்சர். ஸோ அவங்க ஹெல்தி வெயிட் இருக்காங்களா, கரெக்டான எஜுகேஷன் அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத மட்டும் ஒரு பேரண்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, தென் கம்மிங் ஆன் டு ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் டியூப் டேமேஜ் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால், ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக்ஸ் ஏதாவது இருந்தால், அது இன்ஃபெக்ஷன்னால இருக்கலாம், இல்லை ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன்னால இருக்கலாம், இல்லை டியூ டு சம் அதர் ரீசன் பிளாக்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கே கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். யூட்ரைன் காசஸ் அப்படின்னு சொல்கிறப்ப தெர் ஆர் 2 காசஸ். யூட்ரைன் காசஸ் ஏதாவது பேத்தாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், அல்லது கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ். கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இது 6D 7Dல இருக்கிறவங்களுக்கு இந்த ரீசன் எல்லாம் தெரியும், நிறைய ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புதுசாக இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு வர்றவங்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. போக போக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கன்ஜெனிட்டல் இஷ்யூ அப்படின்றது பை பர்த் அந்த குழந்தைக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் ஆனது இருந்திருக்கும். அது டெவலப் ஆக குழந்தை வளர வளர தான் நமக்கு தெரிய வரும். இது கன்ஜெனிட்டல் இஷ்யூ இருக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப லேட்டாக தான் அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் 16 வயசு வரைக்கும் என் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணலை, 17 வயசு வரைக்கும் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணலை,
நாங்கள் டாக்டரை பார்த்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்ட பிறகு தான் என் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் மந்த்லி இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை மந்த்லி ஹார்மோனல் பில்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது பீரியட்ஸ் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இந்த யூட்ரைன் காசஸ், கன்ஜெனிட்டல் காசஸ்னால கூட அது இருக்கும். ஓகே, நான் சொல்றத வச்சுட்டு இதுதான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்றது உங்களோட அவேர்னஸ்க்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ கன்ஜெனிட்டல் டிசீஸில் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப 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 குறைவு. நேச்சுரலாக சொல்கிறேன். நம்ம ட்ரை பண்ணலாம் இன் ஏர்லி ஸ்டேட். வித்தின் 29 நம்ம ட்ரை பண்ண முடியும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு. பட் ஆஃப்டர் 30 we have to consider doing something. ஓகே, ஒன்று அனட்டாமிக்கலாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை சரி பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ணிடுறது நல்லது. இல்லை அனட்டாமிக்கலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கண்டிஷன்ஸாக இருக்குது அப்படின்றப்போ யூ கேன் கன்சிடர் சம் அதர் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். தென் லாஸ்ட் சர்வைக்கல் கண்டிஷன். சர்வைக்கல் கண்டிஷன் என்னது? சர்விக்ஸ் அப்படின்றது நம்ம கர்ப்பப்பையோட வாய் பகுதியை சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு திரவம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், லைக் மியூக்கஸ் லேயர்னு வச்சுக்கலாமா. தட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். ஏன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, நமக்கு எப்படி இப்போ இந்த ஓரல் கேவிட்டி இருக்கா, ஓரல் கேவிட்டியில் நம்ம காற்று உள்ளே போகிறப்பையோ இல்லை தண்ணி உள்ளே போகிறப்பையோ ஃபுட்டு உள்ளே போகிறப்பையோ எந்த ஒரு டிசீஸும் உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு டான்சில்ஸ் அப்படின்றது இருக்கும். டான்சில்ஸ் அண்ட் அடினாய்டுன்றது இருக்கும். நம்மளோட பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உள்ளே போயிட்டா கூட இங்கேயே ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ சேம் வே வெஜினல் ஓப்பனிங் வழியாக எந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ பாடியோட என்டர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நேச்சுரலாகவே பெண்களுக்கு சர்விக்ஸில் ஒரு மியூக்கஸ் லேயர் ஆனது இருக்கும். இப்போ இந்த மியூக்கஸ் லேயர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரு குறிப்பிட்ட பிஹெச் அப்படின்றது அங்கே மெயின்டைன் ஆகணும். ஃபுல் வெஜைனா அண்ட் திஸ் மியூக்கஸ் லேயர் அப்படின்றது ஒரு நார்மல் பிஹெச்சில் மெயின்டைன் ஆகணும். இந்த பிஹெச்சில் வேரியேஷன்ஸ் வந்தாலோ அல்லது இந்த மியூக்கஸ் லேயர் அப்படின்றது ரொம்ப திக் ஆயிடுச்சுனாலோ ட்ரை ஆயிடுச்சுனாலோ இல்லை அங்கே இம்யூன் சிஸ்டமோட ஆக்ஷன்னால அந்த மியூக்கஸ் லேயர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ சர்விக்ஸ் அப்படின்றது அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஆர்எல்ஸ் நம்மளோட பார்ட்னருக்கு, ஓகே, நம்மளோட பார்ட்னருக்கு, செக்ஷுவல் பார்ட்னருக்கு வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து அது தெரியாம நம்ம காண்டாக்ட்ல இருந்தாலோ சர்விக்ஸ்ல இன்ஃபெக்ஷன் நமக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகம். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நமக்குன்னு சொல்றேன். ஸோ உங்க செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்க்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா அவங்க கூட நீங்க செக்ஷுவல் காண்டாக்ட்ல இருக்கிறப்போ அந்த இன்ஃபெக்ஷனை நீங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்குமான சான்சஸ் அதிகம். அதனாலையும் சர்விக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி சர்விக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கன்சீவ் ஆகுறதுல தாமதம் ஏற்படும். அதனாலையும் அது இன்ஃபர்டிலிட்டியா போகலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது ஆல் ஆஃப் அ சடன் வரக்கூடிய விஷயம் கிடையாது. டே பை டே நம்மளோட செக்ஷுவல் ஹெல்த் மேலே நம்ம கன்சர்ன் இல்லாதப்போ, செக்ஷுவல் ஹெல்த் மேலே நம்ம கவனம் செலுத்தாதப்போ வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது ஃபர்டிலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது. ரைட்? ஸோ லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், என்னென்ன லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் that is affecting the sexual health. Okay, just to remind you, foods loaded with artificial sweetener, additives, daily routineல ஏதாவது ஒரு ஃபுட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரோ அடிட்டிவ்ஸோ இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ஹேவிங் இன்ஃபர்டிலிட்டி. பார்ட்னரில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலும் தெர் ஆர் ஹை சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக வெளியே சாப்பிடுவார், இல்லை ஒய்ஃப் வந்து அதிகமாக ஸ்வீட்ஸு, சோடா, அப்புறம் நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் குக் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி நிறைய நாளாக வச்சு எடுக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது, இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க அப்படின்றப்போ தெர் ஆர் ஹை சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் ஃபர்டிலிட்டி இஷ்யூ. ஓகே, தென் பீயிங் அண்டர் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ஃபார் அ லாங் டேர்ம். சில பேர் இந்த தவறும் செய்வாங்க.
ஏன்னா மேரேஜ் லைஃப் கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணணும், எனக்கு இப்போ குழந்தைங்க வேண்டாம், அதை நான் தள்ளி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வேற நிறைய கான்ட்ராசெப்டிவ்ஸ் இருக்கு. பட் அது மேல நம்பிக்கை இல்லாததுனால, எங்க பாப்பா திடீர்னு கன்சீவ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு டவுட்னால யூஸ்வலா இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ எடுத்துக்கிட்டு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மாதிரி ரெகுலரா எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தா நமக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 1 மந்த் இல்ல 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கண்டினியூஸா நீங்க கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எவ்ரி மந்த் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். குழந்தை தங்கிடக்கூடாதுன்னு ஒரு 8 மந்த்ஸ் எடுக்கிறீங்க. 9th மந்த் வந்து நீங்க கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உடனே நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் திரும்ப ஒரு 6 மாசம் 8 மாசம் யூ ஹாவ் டு வெயிட். பாடி தன்னைத்தானே தன்னோட ரெகுலர் ப்ராசஸ்க்கு அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இட் ஷுட் அக்செப்ட் த ப்ராசஸ் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. அதுக்கப்புறம் அது நார்மலி என்ன ஃபங்க்ஷன் நடக்கணுமோ அந்த ஃபங்க்ஷனை நடத்த ஆரம்பிக்கும். ஓகே, பிகாஸ் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் நிறைய நாள் லாங் டேர்ம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ யூ ஷுட் பிளான் அக்கார்டிங்லி. புரிஞ்சுதா? ஸோ தேர்ட் ரீசன், ஹெல்த்தி ப்ரோட்டீன் சாப்பிடணும் அண்ட் நல்ல அளவில் கால்சியம், நல்ல அளவில் சோடியம், நல்ல அளவில் பொட்டாசியம் இதெல்லாம் நமக்கு டெய்லி ஃபுட்டில் இருந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. இதெல்லாம் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா there are high chance of developing infertility again. தென் கம்மிங் ஆன் டு ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜாப் ப்ரெஷர் அதிகமாக எடுக்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுக்கிறது, டிப்ரெஷன் அதிகமாக எடுக்கிறது, ஒபிசிட்டி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வில் ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் சுகர் ஆர் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ. ஓகே, ஒபிசிட்டி இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி வருமா அப்படின்னு கேட்டால் எஸ். ஓவர் வெயிட் இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி வரலாம் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். தட் இஸ் வை ஆல்வேஸ் டெல் யூ, நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், நான் சப்பியா இருந்தால் தான் நான் பார்க்க நல்லா இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் நல்லா நீ ஏன் இப்படி ஒல்லியா இருக்க, நல்லா சாப்பிடு ஃபேட் ஆகுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம ஃபேட் ஆகக்கூடாது. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணால் போதுமானது. நீங்கள் ஒபிசிட்டி வராமல் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டீங்கன்னாலே போதும், பாதி விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சுகர் வராமல் அவாய்ட் பண்ணலாம், ப்ரெஷர் வராமல் அவாய்ட் பண்ணலாம், தென் வாட் எவர் ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக லீட் பண்ணலாம் லைஃப் ஸ்டைல். நான் கொஞ்சம் சப்பியாக இருந்துக்கிறேன், நான் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பேன், அப்போ தான் நான் நல்லா இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஏர்லி 30s ஏர்லி 20s அந்த சப்பியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏர்லி 40s வில் பி டவுட்ஃபுல். ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸோட நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதாக ஆகிடும். அண்ட் ஆல்சோ செக்ஷுவல் ஹெல்த்தும் ஒபிசிட்டினால பாதிக்கப்படும். ஓகே, ஸோ கம்மிங் ஆன் டு த லாஸ்ட் ஸ்லைட். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட், ஃபைனல் ஸ்லைட். வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ்? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இப்போ மேல்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா செமன் இஷ்யூஸ் எனக்கு இருக்கு, எனக்கு டோட்டல் கவுண்டே குறைவாக தான் இருக்கு, இல்லை டோட்டல் கவுண்ட் எனக்கு ஓகேவா இருக்கு பட் அதில் வந்து ஹெல்த்தி ஸ்பெர்ம் இல்லை, டெயில் டிஃபெக்ட் இருக்கு, இல்லை ஹெட் டிஃபெக்ட் இருக்கு, ஆர் மொட்டிலிட்டி ரொம்ப குறைவா இருக்கு, மொட்டிலிட்டி அந்த அளவு இல்லை, ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு கம்பேரிட்டிவ் டு நான் ப்ரொக்ரெசிவ் ஆர் ஸ்லோ ப்ரொக்ரெசிவ். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது என்னது? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஞாபகம் வரணும் அப்படின்னா ஷிலாஜித் தான் ஃபர்ஸ்ட். ஷிலாஜித் என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டா, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டனைசிங் ஹார்மோன் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் இதெல்லாம் நல்ல அளவில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, செக்ரீட் பண்றதுக்கு ஷிலாஜித் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். ஓகே, FSH, LH, TSH அண்ட் டெஸ்டோஸ்டிரான் இந்த 4 விஷயத்தையும் ஷிலாஜித் அப்படின்றது நல்லபடியாக பார்த்துக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கிறப்ப என்ன ஆகும்? ஈவென்ச்சுவலி யுவர் செக்ஷுவல் ஹெல்த் வில் பி இம்ப்ரூவ்ட் ஃபார் மேல்.
அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் நார்மல் ரேட்டுக்கு வர்றதுக்கு ஷிலாஜித் வில் பி ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ வெளியே காமனாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ அப் டு 65% வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் தரும் ஷிலாஜித் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே, வித்தவுட் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு ஷிலாஜித் நல்ல ரிசல்ட்ஸ் தரும் ஃபார் மேல் ஃபர்டிலிட்டி. அது கூட நம்ம டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கலாம், ஃப்ரூட் ஃபைபர் கொடுக்கலாம். டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரோ இல்லை வேற ஏதாவது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் இருக்கு, அதனால எனக்கு செக்ஷுவல் ஹெல்த் பாதிக்கப்படுது, இல்லை ஜாப் ப்ரெஷர்னால, இல்லை எனக்கு நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ்னால, இது ஏதோ ஒரு ரீசன் பேக் எண்டில் இருக்கு, அதனால எனக்கு செக்ஷுவல் ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படின்றப்போ அதோட ப்ரொக்ரெசிவ்னஸை குறைக்கிறதுக்கு, அதோட சிவியாரிட்டியை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆக்சிடேட்டிவ் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் வில் பி அ பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, தென் கம்மிங் ஆன் டு ஃபீமேல் விமென்ஸுக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம மெயினாக கொடுக்கறது? ஆஸ்பரோஸ். ஆஸ்பரோஸ்ன்றது தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். தண்ணீர் விட்டான் கிழங்கு இஸ் த மெயின் இன்க்ரீடியன்ட். அது கூட நம்ம பீட்டா கெரோட்டின் எடுக்கிறோம், தியோபாலிஃபினால் எடுக்கிறோம் அண்ட் அதோட வேற என்னது? பைப்பரின். 4 இன்க்ரீடியன்ட். ஸோ பைப்பரின் பெட்டராக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு பீட்டா கெரோட்டின் அப்படின்றது நமக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சர்விக்ஸில் அந்த மியூக்கஸ் லேயர் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகுறதுக்கு, ப்ரொடெக்டிவ் லேயராக மெயின்டைன் ஆகுறதுக்கு, தென் தியோபாலிஃபினால் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுக்கு, ஆஸ்ப்ரோஸில் ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கிறது ஷதாவரி, தட் இஸ் தண்ணீர் வெட்டான் கிழங்கு. அதுதான் நமக்கு ஓவரால் சப்போர்ட், நமக்கு நல்லபடியாக கர்ப்பப்பையும் சரி மார்பகம் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது கருமுட்டையோட வளர்ச்சி நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது என்ன பண்ணும்? பீரியட்ஸ் ரெகுலராக வர வைக்கிறதுக்கு என்னென்ன ஹார்மோனல் ரிதமிக் வேணுமோ, எப்படி ஹார்மோனல் செக்ரீஷன் இருந்தால் நமக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குமோ அந்த மாதிரி ஹார்மோனல் ரெகுலேஷனுக்கு ஆஸ்ப்ரோஸு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயங்களையும் டார்கெட் பண்ணுறதுனால ஆஸ்ப்ரோஸ் இஸ் சேஃப் ஃபார் விமென் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13 to 60. இந்த ஏஜ் வரைக்கும் யார் வேணும்னாலும் நம்ம ஆஸ்ப்ரோஸை கன்சியூம் பண்ணிக்கலாம் ஃபார் திஸ் 4 டார்கெட்ஸ். ரெகுலராக மென்சஸ் வர்றதுக்கு, கர்ப்பப்பையிலையோ அல்லது மார்பகங்கள் ரீதியாக ப்ராப்ளம்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கருமுட்டையோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கிறதுக்கு, தென் ஓவரால் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சர்வைக்கல் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் ஹெல்த்தியாக ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு ஆஸ்ப்ரோஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். இதனால தான் ஆஸ்ப்ரோஸ் மெயினாக பெண்களுக்கு கொடுக்குறது. ஷிலாஜித்தும் ஏன் நம்ம கொடுக்குறோம் பெண்களுக்கு? அகெயின் அங்கேயும் FSH, LH, TSH இந்த 3 ஹார்மோன்ஸும் அடிப்படையில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொதுவானது. ஸோ பெண்களுக்கும் இந்த 3 ஹார்மோன்ஸும் நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஷிலாஜித் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இங்கேயும் நம்ம ஷிலாஜித்ன்றதை கொடுக்குறோம். செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம், FSH, LH அண்ட் TSH. சரியா? ஸோ அதை ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு ஷிலாஜித் பெண்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ்க்கு. தென் அகெயின் டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அங்கே எது கொடுக்குறோம்? பெண்களுக்கு ஏன் டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்குறோம்? அகெயின் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், ஒபிசிட்டினால இருக்கலாம், வேற ஏதாவது ரீசன்ஸ், எனி அதர் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், சுகரோ ப்ரெஷரோ, இல்லை மேபி ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷன்னால, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு லேடிஸ்க்குன்னு டிஸ்கஸ் பண்ணுறப்போ. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் செக்ஷுவல் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்டாக நம்ம டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஈச் 1 கேப்சூல், ஒரு கேப்சூல் காலையில் 1, நைட் 1 சாப்பிட்றதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டரில் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, இது பேசிக். There are people who are taking 3 capsules per day. நான் 3 கேப்சூல் எடுக்கிறேன், அப்போ அது பிரச்சனையா? நீங்கள் 2 தான் சொல்லியிருக்கீங்க, எனக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே டவுட்ஃபுல் ஆகாதீங்க.
பேஸ்ட் ஆன் யுவர் நீட், பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம்ஸ் சிவியாரிட்டி, அந்த மாதிரி டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதை யோசிச்சு பயந்துக்க வேண்டாம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் fertility issue, infertility. Right? So இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can ask me through chat. I'll explain you. Reuse rootன்றது இந்தியன் ப்ராடக்ட் ஃபார் த சேம் இஷ்யூ. ஃபர்டிலிட்டி இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் ப்ராடக்ட் ரீயூத் ரூட் அப்படின்றது இருக்கு. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் பர்ச்சேசிங் ரீயூத் ரூட் அண்ட் யூசிங் இட். இஃப் பாசிபிள் ரீயூத் ரூட் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், அடிஷ்னலி வித் ஷிலாஜித். ஓகே. ஸோ ரீயூத் ரூட் வந்து டைரக்டாக ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலோ அல்லது ஸ்பெர்மோட கவுண்ட்லேயோ குவாலிட்டிலேயோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ டைரக்டாக செக்ஷுவல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறது. ஷிலாஜித் அப்படின்றது ஹார்மோனல் ரீதியாக ரெகுலேட் பண்ணி அதன் ரீதியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறது. எனிவே தட் இஸ் கிவன் ஃபார் மேல் ஃபர்டிலிட்டி போத் டூ, ரீயூத் ரூட் அண்ட் ஷிலாஜித். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பீரியட்ஸ் ஒழுங்கா வராட்டி எஸ் ப்ராப்ளம் தான். ரீயூத் ரூட் ஃபார் ஜென்ஸ், ஆமா அதுவும் சொல்லிடுறாரு. ரீயூத் ரூட் இஸ் ஸ்பெஷலி ஃபார் மேல், ஒன்லி ஃபார் மேல். ரீயூத் ரூட் ஸ்பெஷலி ஃபார் மேல். ஓகேவா? எப்படி ஆஸ்ப்ரோஸ் பெண்களுக்குன்னு நம்ம கொடுக்குற ஒரு ப்ராடக்டோ அதே மாதிரி ஆண்களுக்குன்னு ஸ்பெஷலாக செக்ஷுவல் ஹெல்த்துக்குன்னு தனியாக பிரத்யேகமாக ஃபார்முலேட் பண்ணது ரீயூத் ரூட். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாம் போதும். சில செக்ஷுவல் டிஃபரன்சஸ் ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸை தவிர்த்து இந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் இதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சப்போர்ட்டிவ்க்கு வேணும். அதனால ஷிலாஜித் அப்படின்றது காமன், ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் தேவை. இல்லாமல் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ரீயூத் ரூட் இந்தியன் ப்ராடக்ட் அண்ட் பெண்களுக்கு ஆஸ்ப்ரோஸ். ஓகே. ஷிலாஜித் இஸ் ஓகே ஃபார் 50-year-old women. ஆமாம் கொடுக்கலாம். எத்தனை வயசானாலும் ஷிலாஜித் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நார்மல் ஒன்லி, தட் இஸ் நார்மல். மெனோபாஸ் ஆக போகிறப்போ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ப்ளீடிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டே அண்ட் தென் இட் இஸ் நாட் கம்மிங். ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி கூட இல்லாது அப்படியே ஆப்சென்ட் ஆயிடுது அப்படின்றப்போ இட்ஸ் அ நார்மல் சைன் ஆஃப் மெனோபாஸ். இந்த மாதிரி இஷ்யூ யங்ஸ்டருக்கு வரக்கூடாது. நோ, யங் பீப்புளுக்கு வரக்கூடாது. யங் பீப்புளுக்கு வருது அப்படின்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். ஒன்று பிசிஓடியா இருக்கும், இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். மோஸ்ட்லி பிசிஓடியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மெயில் போட்டுட்டே இருக்கீங்க, நானும் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் ரிப்ளை பார்க்குறீங்களா என்ன எனக்கு தெரியல. HRM ஆக்சுவலி மெயிலில் வந்த பேர் முகமது அக்வில் இல்லையா? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது. உங்களுக்கு எத்தனை வருஷம் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் 4 மாசமாக நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துட்ருக்கேன், அம்மாவுக்கு எடுத்துட்ருக்கேன்னு சொல்லி மெயில் போட்டிருந்தீங்க. அந்த மெயிலுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன், 2 தடவை ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கோ அண்ட் செக் யோர் மெயில். என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க, யூ வில் கெட் டு நோ. ரைட். 1% கூட எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கன்சல்ட் ஆர்த்தோ டாக்டர். என்ன ப்ராப்ளம்னால 1% கூட எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட். ஏன்னா 4 months தான் ஆகியிருக்கு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றப்போ 4 months அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவான நேரம். 6 months ஆவது ப்ராடக்ட் உள்ளே போகணும் டு ஹாவ் அ 100% ரிசல்ட்ஸ்.
ரைட்? பிசிஓடிக்கு என்ன சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண இயலும்? சேம், நான் இப்போ சொன்னதே தான். ஆஸ்பிரோசஸ், ஷிலாஜித்து, டோட்டல். அடிஷ்னலாக ஃப்ரூட் ஃபைபர் எடுத்துக்கிட்டா நல்லது. வேற ஏதாவது கொஷின்ஸ்? நெக்ஸ்ட் வீக் என்னன்னா, நெக்ஸ்ட் வீக் என்ன வேணும்? நெக்ஸ்ட் வீக் டைஜஷன் ரிலேட்டடா பார்க்கலாம். டைஜஷன் ரிலேட்டட்னு சொல்றப்ப ரெண்டு இருக்கு. கட் ஹெல்த், anal issues பத்தி பார்க்கலாம். ரிலேட்டட் டு கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா நானோ, that is coming on large intestine, colon care. நெக்ஸ்ட் வீக் கோலன் கேர் வச்சுக்கலாம். ஓகே, மெனோபாஸ் பற்றி சிறிது விளக்கம் தரவா? மெனோபாஸ்ன்றது நேச்சுரலா நடக்கிறது. அது ஒருத்தருக்கும் வேறுபடும். டைம் அப்படின்றது வேறுபடும். எந்த டைம்ல ஆனா இட்ஸ் ஓகே அப்படின்னா 48 to 55, தட் இஸ் நார்மல். ரேர் கண்டிஷன்ஸ்ல 60 வரைக்கும் மென்சுரேட் ஆகக்கூடிய ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அது ஹெல்த்தி தான், அன்ஹெல்த்தி கிடையாது, ஹெல்த்தி தான். தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி. ஃபேமிலி ட்ரெயிட் பேஸ் பண்ணி நமக்கு எப்போ மெனபாஸ் ஆகிறது அப்படின்றது மாறும், வேறுபடும். எல்லாருக்குமே காமனாக இந்த வயசில் மெனபாஸ் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஃபேமிலியில் நம்ம அம்மாவுக்கு எப்படி இருந்தது, ஃபேமிலியில் உள்ள லேடிஸ்க்கு எல்லாருக்கும் எப்படிலாம் இருந்தது, ஜென்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஓகே, வி டாக்ட் அபவுட் த ஹார்ட் ரேட்? நோ, ஹார்ட்டு நம்ம இன்னும் டச் பண்ணலை. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வி டிஸ்கஸ் அபவுட் கட் ஹெல்த், தட் இஸ் கோலன் கேர். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஹெல்த், லங் ஹெல்த் அப்படி போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வில் ஹாவ் அ கோலன் கேர் செஷன். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு திஸ் செஷன். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஹாட் டாபிக்கோட புது செஷனோட வில் மீட். ரைட், தேங்க்யூ. Be safe and be happy.